ஹாய், வெல்கம் டு ட்ராவல் டு கேகே. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் பூசணிக்காய் காமிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. அது வந்து இப்போ காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால அடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். காய் நல்லா சூப்பராக வந்திருக்கு, ஆர்கானிக் காய். அறுக்க போகிறோம். எங்க கத்தி ரொம்ப ஷார்ப்பு, அப்படியே கட் பண்ணதுமே வந்துடும் பாருங்க. பழுத்துருச்சு நம்ம ஆர்கானிக் காய். இது நம்ம கிராமத்துல எல்லாம் நிறைய போடுவாங்க. இப்ப 2 பூசணிக்காய் பறிச்சிட்டோம், இன்னும் ஒரு காய் இருக்கு. அது வந்து இன்னும் ஒரு வாரம் விட்டு பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறிச்சிட்டோம். இது ஆர்கானிக் காய், இது எந்த மருந்து இல்லாம நான் தோட்டத்துல போட்ட காய். ரொம்ப சூப்பரா இருக்கு. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல கூட உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நம்மளுடைய தசைக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கே ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. வாரத்துல 1 நாள் 2 நாள் இந்த மாதிரி நம்ம பூசணிக்காய் செஞ்சு சாப்பிடணும்னு சொல்றாங்க. இது வந்து பொரியல் வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னது தான். இது திரும்ப சொன்னால் எதனா நினச்சிக்க போறீங்க. இந்த காய் வந்து தோல்லாம் செய்யக்கூடாது, அப்படியே தோலோடு தான் நம்ம போட்டு செய்யணும். இது வந்து என்ன பண்ணணும், அறுத்துட்டு ஒரு 4 நாளைக்கு அப்படியே 5 நாளைக்கு வச்சிடணும். இதை வச்சுட்டா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கலர் வரும், மஞ்சள் கலர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா தோலோடு போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. அப்படியே நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாம் வதக்கி விட்டுட்டு அப்படியே காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் தாளிச்சு விட்டுருணும். தாளிச்சு விட்டு வெந்துட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் கடலைக்கொட்டை, வேர்க்கடலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் 2 போட்டு வறுத்து பொடி பண்ணி லாஸ்ட்டாக இறக்கும் போது போட்டிங்கன்னா நல்லா கம்மன்னு ஒரு பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். அதிலே நம்ம ரைஸ் சாப்பிடுவோம். வேணுன்றவங்க கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கோங்க, வேணான்னா அப்படியே செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும்.